நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/12/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று பிற்பகல் 1:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மன நிம்மதி குறையும். பேசும்பொழுது எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். உறவுகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு பணவரவு சீராக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்குங்க. செலவுல கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடுங்க. வியாபாரத்தில் இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சிரமமின்றி பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடத்திலும் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் சுயமரியாதை வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதிர்கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. என்று ஓரளவு சிரமங்கள் சரி செய்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பரணி. எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். மன நிம்மதி உண்டாகக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். கடன் பிரச்சனைகளை நீங்க சரிவர புரிந்து கொண்டு கடன் அடைப்பதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிய அளவு பிரச்சனையை கொடுக்காது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுக்க உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும். தேவையற்ற பயணங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அழிந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்திற்கு உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படுங்க. தூக்கமின்மையும் போன்றவை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. உணவு விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கட்டுப்பாடுடன் செயல்படுவது மிக நல்லது. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. கடன் சுமை ஓரளவு குறைந்து விடக்கூடும்.
எதிலும் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் கடுமையான சூழல் நிலவினாலும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் நீங்கள் தான் காதலை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பீர்கள். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்துக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இருக்கும். கடுமையான பணி சுமை இருக்க கொடுங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. ரோகிணி பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. உடல் சோர்வு தூக்கமின்மை கொஞ்சம் ஏற்படுங்க. சரிவிகித உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். மிருகசிரிஷம் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்படுவீர்கள். செயல்பாடுகளை வேகம் இருக்கக்கூடும். சிறப்பான நல்ல பலன் இருக்கக்கூடும். என்று எதையும் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். தயவு செய்து வீண் விரோதத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். செய்கின்ற வேலையை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். மனைவிக்கு இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் தேவைப்படக்கூடும். முயற்சிகளில் தடைகள் இருந்தது, கண்டிப்பாக மாறுங்க. மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேரக்கூடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியம் நீங்க விருப்பத்திற்கு மாறாக செய்ய மாட்டீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் கூடுங்க. என்று காதலை பொறுத்தவரைதான் சின்னதாக சிக்கல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். திருவாதிரை காலங்கள் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடை போல் காணப்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. புனர்பூசம் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்ள முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பண விவகாரம் நீங்க பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சோர்வு இல்லாமல் எப்பொழுதும் போலவே உற்சாகமாக காணப்படுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய நல்ல பெயருக்கு இன்று களங்கம் விளைவிக்கும் வகையில் சிலர் செயல்படுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். திறமைகள் பழிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியும். பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சிலருக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வீடு கட்டுவதற்கான அஸ்திவார பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு முக அழகு கண்டிப்பாக கூடும். இன்று பெண்கள் அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெண்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மன அமைதி கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக கிடைப்பீர்கள். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். காரியங்கள் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண விவகாரங்கள்ல நீங்க யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். ஆயில்யம். என்று ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். உற்சாகமாக இன்று பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அதனை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிடுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காதுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தன வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். இருந்தாலும் நிதானத்தை எப்பொழுதும் போலவே விட்டுவிட வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. புது புது வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். எதையும் இன்று நீங்க சுலபமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவுகளை உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை அதனால் இருக்காது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கடன்கள் சற்று அதிகரிக்க கொடுங்க. எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல நோக்கத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கஷ்டமான சூழல் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடும். மனம் துவளாமல் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வெளியூர் பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உயர்வுக்கு வழி உண்டாக கொடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. மிதமான பணவரவு என்று இருக்கக்கூடும். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படுறது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் நீங்க பிரச்சனைகளிலிருந்து சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். பூரம். மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படுறது கண்டிப்பாக மாறும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட கொடுங்க. உத்திரம். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. எல்லோரையும் மதிக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று கட்டளை இடுகின்ற அதிகார பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள். இன்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கமிஷன் துறையில் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய சிக்கல்களையும் இன்று நீங்க சமாளித்து விடுவீர்கள். வம்பு வழக்குகளை நீங்க கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியும். அதற்காக நீங்க வம்பு வழக்குகளை தலையிட வேண்டாம். கொடுத்த கடனை வசூலிக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தனைகளில் சில மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். பெண்கள் என்று சிக்கல்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் என்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். வம்பு வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய பாதை புலப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அதிகார தோரணையுடன் இன்று காணப்படுவீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலில் முன்னேறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். உற்றார் உறவினர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கட்டளை இடுகின்ற அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணி இன்று நிறைவாக இருக்கக்கூடும். உற்றார் உறவினர்களும் தங்கள் பங்கிற்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மன சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. அமைதி குறைவு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமண சுபகாரங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தண்ட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் நிம்மதி ஏற்பட கொடுங்க.
பெண்களுக்கு காரியங்களில் ஏற்பட்ட தடை கண்டிப்பாக நீங்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். பண வரவையும் இன்று நீங்க திருப்திகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. பெண்கள் போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். வாழ்க்கையில நீங்க சிரமப்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன அமைதி கூடும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற காரியத்தை நிதானமாக செய்ய வேண்டுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. சொகுசான வாழ்க்கை தன்னை ஆக்கிக் கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நிம்மதியான சூழ் வெளிப்படக்கூடும். இந்த நாள் நீங்க சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிரும் வெற்றி பெறுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சுவாதி நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் வெளிப்படக்கூடும். விசாகம் இன்று மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சூழல்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாகுபாடு இன்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். என்று உங்களுக்கு ஏற்றங்கள் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய முடித்த காரியத்தை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்கள். மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். ஏனோ தரமாக இருந்த நிலை எல்லாம் சரியாக கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நம்பிக்கைகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சுமூகமான நல்ல சொல் உருவாகக்கூடும். என்று முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுமூகமான சூழலையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடியிலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் நல்லவையாகவே நடக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக நல்லது. மிகவும் பொறுப்புடன் இருப்பது மிக நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். அதேபோல் பகை உணர்வு ஏற்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். அன்பால் எதையும் சாதித்து காட்டுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. துரிதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாகும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளில் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும். பெண்கள் என்று மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மருந்து கிடைக்கும். சிரமலை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காத. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள கொடுங்க. மாணவருக்கு இன்று அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறைகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
மேற்கு அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். வீண் விரயம் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. அனுஷம். பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விட முடியுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல இன்று வெற்றி ஏற்படக்கூடுங்க. வீண் விரயம் மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கொடுங்க. சூழ்நிலையை நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நண்பருடன் இன்று மிகவும் சுவாரஸ்யமாக பழகுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நிதிநிலை சீர்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகளை கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சிலருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் கொஞ்சம் உண்டாகுங்க. தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை ஒன்று நிற்க வேண்டும். குடும்பத்தாரை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். செயல்களில் உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட கொடுங்க. கூடுதலாகவே பணவரவு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியாக எதையும் பேச வேண்டும். இன்று செயல்களில் வேகம் கொடுங்க. உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சரியாகும். உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள வேண்டாம். உங்களை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்பட கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமையும். திருமணத்திற்கு போய் முடியும். மன அமைதியுடன் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வி அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்குங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. முடியாத காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. போராட்டம். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். உத்திராடம். என்ற கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். எடுத்தம் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள், பதட்டம் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்கள் மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு என்று கண்டிப்பாக காணப்படுவீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல திட்டங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நீங்கள் பணிகளை மேற்கொள்வது மட்டும் கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
சில இடங்களில் பார்த்து பேசுவது மிக நல்லது. வேண்டுமென்றே சிலர் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உற்றார் உறவினர்களும் உங்களுடைய பங்கிற்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று வேடிக்கை மட்டும் பாருங்கள், அது போதும். சிலருக்கு பொருள் தேக்கம் ஏற்படக்கூடுங்க. முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சில ஆர்டர்கள் கை நழுவி போகக்கூடும். தொழிலாளர்களுக்கு சம்பள பட்டுவாடா செய்வதில் தடைகள் கொஞ்சம் இருக்குங்க. பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். மனோதைரியம் கூடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மன அமைதி பாதித்தல் போன்றவை இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழ்வீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. திருவோணம். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உன்னிடம் இருப்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாகவே இருக்க கொடுங்க. தயவு செய்து பயம் ஏதும் வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு கூதுகலம் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுமாறாக இருக்கக்கூடும். அதிகார தோரணையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பெரிய முதலீடுகளை இன்று நீங்க கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் தாமதம் இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பொருள் தேக்கம் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும். போட்டி பொறாமைகளை உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரியங்களை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரிய தாமதம் ஏற்பட்டது சரியாக கூடும். உடல் சோர்வு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. வீண் பகை போன்றவை ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கூட்டு வியாபாரம் கூட லாபம் கிடைக்கும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கூட லாபம் ஏற்பட கொடுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. என்று நீங்க சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். இந்த காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்குங்க. சில குழப்பங்களும் இருக்குங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. உடல் சோர்வு போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சதயம். என்ற முக்கிய முடிவுகளை எடுத்துக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய விஷயங்களை தன்னிடப்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் சோர்வு, வீண் பகை போன்றவை ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள். பக்கபலமாக இருக்கும் நாள் என்ன சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தள்ளி போன காரியம் கூட மீண்டும் சூடுபிடிக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கூட்டு விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். போட்டி பொறாமைகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. நல்ல மனசை இன்று புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். திருமண சுபகாரிய முயற்சிகளுக்கு வெற்றி இருக்குங்க. தடையாக இருந்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பலவீனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. அபிவிருத்தி பணி கொஞ்சம் ஏற்படக்கூடும். காரியத்தில் தாமதம், உடல் சோர்வு, மனக்கவலை போன்றவை இருக்குங்க. சில காரியங்கள் நமக்கு நடைபெறவில்லையே என்ற கவலையும் இருக்கக்கூடும். உங்களுடைய குணத்தை மற்றவர்கள் பாராட்டக்கூடுங்க. அடுத்தவர் பொறாமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அழிந்து திரிந்து இந்த பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பெரிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக இருக்க கொடுங்க. வீண் விரையை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிவிட முடியும். நல்ல லாப நோக்குடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபட முடியும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை மன கஷ்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். அது வெற்றி ஆக அமையக்கூடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். முடிவில் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
ரேவதி, அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வெட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் சரியாக கூட்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.